இன்னும் உணவு பஞ்சம் எக்ஸஸ் ஆகும். உங்களுடைய தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சிருக்கிறீங்க, வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சிருக்கிறீங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆனால் அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார், இந்த வருஷம் எப்படி இருக்குமாமா, போன வருஷத்தை விட மோசமாக இருக்குமாமா. ஆமாம், உலகம் அப்படி தான் போகும். உங்கள் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பைபிள் இதை தான் சொல்லுது, இப்படி தான் போகுது. இப்போ இதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயம் தோணும். என்னன்னா, ஓஹோ சொன்ன மாதிரியே கொரோனா வந்துருச்சோ, அப்போ பஞ்சமும் ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ட்டு நீங்கள் போகும்போது, வீட்டுக்கு போகும்போது உங்கள் கணவர்கிட்டையோ மனைவிக்கிட்டையோ, ஏமா நாம் வேணால் ஒரு 10 மூட்டை அரிசியை வாங்கி மேலே போட்டுருவோமா, ஒரு 5 லிட்டர் ஆயில் கேனு, ஒரு 5 கேனை வாங்கிடுவோமா, எதுக்கு வம்பு, இந்த ஆள் வேற சொல்லிட்டு போகுது, லெந்து நாள் அளவுமா சொல்லியிருக்கு, நடந்தாலும் நடந்துற போகுது அப்படின்னு யோசிக்காதிய. மைண்டில் ஓடிச்சு தானே கொஞ்சம் பேருக்கு, இல்லை பறனை மேலே சும்மா தானே இருக்குது, எதுக்கு 5 லிட்டர் ஆயிலில் விலை கம்மியாக இருக்கும் போதே வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிங்கல்ல. நினச்சிருந்தீங்கன்னா அடுத்த வசனம் உங்களுக்கு வருது பின்னாடி. அது என்ன வசனம் தெரியுமா? சேர்த்து வைக்காதே, சேர்த்து வைத்தால் பூச்சி அரித்து போடும். இது கன்ஃபார்மாக நடக்கும். நம்முடைய ஆண்டவர் உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க போகிறார். என்ன வித்தியாசம் உண்டாக்குவார் தெரியுமா? இந்த பஞ்சங்கள் எல்லாம் உலகத்துக்குத்தான் வரும், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் வராது. இது கர்த்தர் பண்ணின வாக்கு தத்தம். ஆண்டவரே என்ன சொல்றாருன்னா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கலங்காதனா பயப்படாதங்கிறார். ஏங்க யுத்தம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க, எப்படி பயப்படாமல் இருக்கிறது? யுத்தம் நடந்தால் எப்படி பயப்பட மாட்டோம்? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் வெளியே நடக்கும், ஆனால் எங்கே வராது? நம்ம வீட்டுக்குள்ளே வராது. இதுதான் கர்த்தர் நமக்கு பண்ணி இருக்கிற வாக்கு தத்தம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். பல நேரத்தில் நமக்கு ஏன் தெரியுமா நடக்குது எல்லாமே? வசனம் சொல்லுது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. யோபு நீதிமான் தான், ஆனால் உள்ளுக்குள்ள அவருக்கு என்ன இருக்குது? ஒரு பயம். வந்துருமோ வந்துருமோன்னாரு, வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 20ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் 20-21 வெளிப்படுத்தின விசேஷத்தில் நரகத்துக்கு போகிறவங்க லிஸ்ட் இருக்குது. இந்த நரகத்துக்கு போகிறவங்க லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யார் போவாங்கன்னு நாங்கள் சொல்லி வச்சுருக்காரு பாருங்களேன். 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. ஃபஸ்ட்டு யார்? கொஞ்சம் சவுண்டா. பயப்படுறவங்க. யாருக்கு பயப்படுறவங்க? கர்த்தருக்கு பயப்படுறவங்க இல்லை. இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது பயப்படுறவங்க. வந்துருமோ, நடந்துருமோ, அதெல்லாம் ஆயிருமோ, ஐயோ என்ன நடக்கும் தெரியலையே. கொரோனா வந்தபோது இந்த பாவம், நான் சொல்லுவேன் பயம் என்பது ஒரு பாவம். ஏன்னா ஆதாம் பழம் சாப்பிட்ட உடனே தான் பயம் வந்துச்சு. பழம் சாப்பிட்றது வரைக்கும் அவன் தேவனை முகமுகமாக தரிசிக்கிட்டு இருந்தான். பழம் சாப்பிட்ட உடனே வசனம் சொல்லுது, தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டேன். பழம் சாப்பிட்டவன வந்த பாவம் தான் பயம். அந்த பயம்தான். எந்த பயம்? உலகத்தின் மேலே நமக்கு இருக்கிற உயிர் பயம். இந்த பயம். கொரோனாவில் என்ன நடந்துச்சு? எல்லாருக்கும் வந்துச்சு. பிசாசு எந்த டூலை யூஸ் பண்ணான் தெரியுமா? பயம் என்கிற டூலை தான் யூஸ் பண்ணான். எப்படி? டிவியை திறந்தா பயமுறுத்தினாங்க, கொத்து கொத்தாக ஜனங்கள் மடிகிறார்கள். அடுத்து புதைக்க வழி இல்லாமல் பிணங்கள் வரிசை கட்டி நிற்கிறது, எரிக்க வழி இல்லாமல் மொத்தமாக எரிக்கிறார்கள். அதுக்கு ஒரு பின்னாடி வயலின் வேற போட்டு விட்டுருவான். நமக்கு டிவியை திறந்தாலே ஹார்ட் அட்டாக் வரும், பேப்பரை திறந்தா ஹார்ட் அட்டாக். பிசாசு என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? அப்படியே நம்மகிட்ட இருக்கிற பயம்ங்கிறதான அந்த இதை காரியத்தை யூஸ் பண்ணிட்டான். ஆனால் அதில் ஒரு நல்லது நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு நல்லது நடந்துச்சு. என்னன்னா, அதுக்கு நடுவில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். பிரதர், ஞானசானம் எடுக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டார். நான் சொன்னேன், சபையெல்லாம் மூடி இருக்குது, ஞானசானம் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன், என்னன்னு கேட்டேன். இல்லை, போகிற போக்கே சரியில்லை, எதிரில் வீட்லேயே இன்றைக்கி ஒன்று போயிருச்சே, போன வாரம் பக்கத்து வீட்டில் போயிருச்சே, நம்ம வீடு ரொம்ப தூரத்தில் இல்லை, எதுக்கும் ஞானசானத்தை எடுத்து வச்சுக்கலான்னு நினைக்கிறேன்னார். நான் சொன்னேன், எவ்வளோ நாள் தொட்டியை வச்சுக்கிட்டு தலையை வச்சுக்கிட்டு நாங்கள் தேடினோம், யாராவது ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டோம்ல, அப்போல்லாம் நீங்கள் வரலையே. என்ன கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் பிரதர்.
தெரிஞ்சிருந்தா அப்பயே எடுத்திருப்பேன்னாரு. இப்போ சான்ஸ் இல்லை, சபை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு. அவர் என்ன கேட்டார், என்ன பிரதர் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க, நாளைக்கு என்ன நடக்குன்னே தெரியாதேன்னாரு. நான் சொன்னேன், சபை திறக்கிற வரைக்கும் சாவக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். கொரோனாவில் என்ன நடந்துச்சு? எல்லாருக்கும் வந்துச்சு. பிசாசு எந்த டூலை யூஸ் பண்ணான் தெரியுமா? பயம் என்கிற டூலை தான் யூஸ் பண்ணான். எப்படி? டிவியை திறந்தா பயமுறுத்தினாங்க, கொத்து கொத்தாக ஜனங்கள் மடிகிறார்கள். அடுத்து புதைக்க வழி இல்லாமல் பிணங்கள் வரிசை கட்டி நிற்கிறது, எரிக்க வழி இல்லாமல் மொத்தமாக எரிக்கிறார்கள். அதுக்கு ஒரு பின்னாடி வயலின் வேற போட்டு விட்டுருவான். நமக்கு டிவியை திறந்தாலே ஹார்ட் அட்டாக் வரும், பேப்பரை திறந்தா ஹார்ட் அட்டாக். பிசாசு என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? அப்படியே நம்மகிட்ட இருக்கிற பயம்ங்கிறதான அந்த இதை காரியத்தை யூஸ் பண்ணிட்டான். ஆனால் அதில் ஒரு நல்லது நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு நல்லது நடந்துச்சு. என்னன்னா, அதுக்கு நடுவில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், பிரதர் ஞானசானம் எடுக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டார். நான் சொன்னேன், சபையெல்லாம் மூடி இருக்குது, ஞானசானம் எடுக்க வாய்ப்பு இல்லை, ஏன் என்னன்னு கேட்டேன். இல்லை, போகிற போக்கே சரியில்லை, எதிரில் வீட்லேயே இன்றைக்கி ஒன்று போயிருச்சே, போன வாரம் பக்கத்து வீட்டில் போயிருச்சே, நம்ம வீடு ரொம்ப தூரத்தில் இல்லை, எதுக்கும் ஞானசானத்தை எடுத்து வச்சுக்கலான்னு நினைக்கிறேன்னார். நான் சொன்னேன், எவ்வளோ நாள் தொட்டியை வச்சுக்கிட்டு தலையை வச்சுக்கிட்டு நாங்கள் தேடினோம், யாராவது ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டோம்ல, அப்போல்லாம் நீங்கள் வரலையேன்னு. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் பிரதர், தெரிஞ்சிருந்தா அப்பயே எடுத்திருப்பேன்னாரு. இப்போ சான்ஸ் இல்லை, சபை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு. அவர் என்ன கேட்டார், என்ன பிரதர் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க, நாளைக்கு என்ன நடக்குன்னே தெரியாதேன்னாரு. நான் சொன்னேன், சபை திறக்கிற வரைக்கும் சாவக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். வாய்ப்பு இருக்கும்போது கூப்பிட்றோம், வரமாட்டேது. இந்த பயம் என்ன பண்ணிடுச்சு, எப்படியாவது சபைக்கு போயிடணும், எப்படியாவது ஞானசானம் எடுத்துடணும். கவனித்துக் கொள்ளுங்கள், இது எல்லாம் நடக்கும். பஞ்சம் இன்னும் கடுமையாய் மாறும், உணவு பஞ்சம். ஆனால் உங்களையும் என்னையும் அதை பாதிக்காதபடிக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு தெரியுதா? அது பாதிக்காதபடிக்கு கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். எப்படிங்க பார்த்துப்பாரு? நமக்கு மட்டும் எப்படி விசேஷமாக ஒன்று நடக்குமா? இப்போ நீங்கள் திடீர்னு விலைவாசி ஏறின பிறகு பெட்ரோல் பங்குக்கு போகிறீங்க. நீங்கள் போன உடனே அந்த பெட்ரோல் போடுறவர் உங்களை பார்த்து, நீங்கள் பார்ப்பதற்கு நீதிமான் போல் இருக்கிறீர்கள், உங்கள் தலைக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது, உங்கள் முகம் மோசையை போல பிரகாசிக்கிறது, உங்களுக்கு மாத்திரம் பெட்ரோல் 70 ரூபான்னு சொல்லுவாரா? சொல்ல போகிறாரா? இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா நமக்கு 2 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஏன்னா நம்ம முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ரட்சிப்பினால் ஒரு சந்தோஷம். நம்மக்கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ, நம்மால் சந்தோஷமாக இருப்பான். பார்த்துருக்கீங்களா? கடன் வாங்க போகும்போது பாட்டு பாடிக்கிட்டே போவார் அவர். நம்மளை பார்த்தா யாருக்காவது தோணுமா இந்த ஆள்கிட்ட காசு இல்லைன்னு?